விவசாய நண்பர்களே, தமிழ்நாடு வேளாண்மை துறை மூலம் 2021 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 101 புதிய பயிர் ரகங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய பயிர் ரகங்கள் உருவாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் விவசாயிகளின் விளைச்சலை அதிகரிக்கவும், நோய் தாக்கத்தை குறைக்கவும், காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற பயிர்களை வழங்கவும் தான். இன்றைக்கு விவசாயத்தில் பெரிய சவால் என்னன்னா, வானிலை மாற்றம், திடீர் மழை, குறைந்த நீர்வளம், பூச்சி மற்றும் நோய்களின் தாக்கம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த புதிய விதை ரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த 101 புதிய பயிர் ரகங்களில் நெல் பயிருக்கு புதிய ரகங்கள், சோளம், கம்பு போன்ற சிறுதானியங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட விதைகள், பாசிப்பயிறு, உளுந்து, துவரை போன்ற பருப்பு வகைகள், எள்ளு, நிலக்கடலை போன்ற எண்ணெய் வித்துக்கள், மேலும் சில காய்கறி மற்றும் தோட்டக்கலை பயிர்களும் அடங்கும். இந்த புதிய ரகங்கள் மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் முக்கிய நன்மைகள் என்னன்னா, முந்தைய ரகங்களை விட அதிக மகசூல், நோய் மற்றும் பூச்சி தாக்கம் குறைவு, சில பயிர்களுக்கு குறைந்த நீரில் கூட நல்ல விளைச்சல், சாகுபடி செலவு குறைவு மற்றும் சந்தையில் நல்ல தரமான விளைச்சல் கிடைக்கும் வாய்ப்பு. மேலும் இந்த புதிய ரகங்கள் பல பகுதிகளின் மண்தன்மை மற்றும் வானிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதனால் ஒரு பகுதியில் நல்ல விளைச்சல் கொடுக்கும் ரகம் மற்றொரு பகுதியில் அவ்வளவு பயனளிக்காமல் இருக்கலாம். அதனால் விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அலுவலகம் அல்லது வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகி தங்களுக்கேற்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்தால் அதிக நன்மை கிடைக்கும். புதிய விதைகள் பயன்படுத்தும்போது விதை தரம், சரியான காலத்தில் விதைப்பு, மண் பரிசோதனை, சரியான உர மேலாண்மை, நீர்ப்பாசன திட்டமிடல், இந்த அனைத்தையும் கவனத்தில் கொண்டால்தான் இந்த புதிய ரகங்களின் முழு பயனும் கிடைக்கும். விவசாயம் என்பது இன்று வெறும் பாரம்பரிய முறையிலல்ல, அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் இணைந்து முன்னேறி வருகிறது. புதிய பயிர் ரகங்கள், மேம்படுத்தப்பட்ட சாகுபடி முறைகள், மண் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு, இவை அனைத்தும் சேர்ந்துதான் விவசாயியின் வருமானத்தை உயர்த்தும். அதனால் விவசாய நண்பர்கள் அனைவரும் புதிய விதை ரகங்கள் பற்றி தெரிந்து கொண்டு உங்கள் பகுதியில் ஏற்ற பயிர்களை தேர்வு செய்து அவற்றை சாகுபடியில் பயன்படுத்தி உங்கள் விளைச்சலும் வருமானமும் உயர்த்த முயற்சி செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்ற விவசாய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் பயனடைய உதவுங்கள். நன்றி.